ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி தான் பேசியிருப்பேன். அதாவது சோச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே நடக்குங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருடைய ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் என்ன, ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட இது எக்ஸாக்டாக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ என்னென்ன டைம் ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில். நீங்கள் ஒரு அனலைசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எஸ்எம்சியில் நீங்கள் பண்ணும்போது, ஸோ இந்த 5 minutes டைம் ஃப்ரேமில் உங்களோட வேலிடான லோ பிரேக் அவுட் ஆக சொல்லும். இது கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது எப்படி 100% சொல்லும். இஸ் பாசிபிள், யா 100% எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த டாபிக்ஸில். அண்ட் பியூர் பேசிக்ஸ் தான். நான் ஏன்னா இது ஒரே டாபிக்ஸில் எல்லாமே சொல்லலாம், பட் எல்லாமே சொல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஸ்ட் ஆகும், நிறைய டவுட்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ அதனால் ஒரு ஸ்டெப்ஸாக நம்ம போகிறோம். அண்ட் இப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது வேலிடான லோ, வேலிடான ஹை. ஸோ இது வேலிடான லோ, வேலிடான ஹை அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரெண்டும் பார்த்தோம். ஸோ இந்த வேலிட் லோ, இந்த வேலிட் ஹை. இந்த வேலிட் லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலிட் லோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. அண்ட் இங்கே ரீசெண்டாக இருக்கிற புல் பேக் நம்மளுக்கு வயலேஷன் ஆகிருக்கு. ஸோ வயலேஷன் பண்ணதுனால நம்மளுக்கு இங்கே வேலிடான லோ ஒன்று நடந்திருக்கு. அண்ட் அகெயின் இங்கே ஒரு வேலிடான ஹை ஒன்று இருக்குது, ஃபைண்ட் அவுட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த நம்மளோட ஆஃப்டர் நம்மளோட புல் பேக் வயலேஷன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சப்போஸ் ஆக்சுவலி இது ட்ரூவான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஆக்சுவலி இது ட்ரூவான சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன், நான் என்ன டைம் ஃப்ரேமில் அனலிசிஸ் பண்ணி இந்த எஸ்எம்சியை வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேமில் நான் அனலைஸ் பண்ணேன்னா, ஸோ என்னுடைய கன்ஃபர்மேஷன், க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் நம்மளோட சோச் வந்து மினிமம் 1 hourல கன்ஃபார்மாக இருக்கணும். ஸோ ஒரு கேண்டில் நீங்கள் 5 minutesல ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட கேண்டலோட பிஹேவியர் எப்படியெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகுது. என்னோட வேலிடான லோலேருந்து ஃபஸ்ட்டு அந்த 1 hour கேண்டலோட வேல்யூ என்னோடய வேலிட் லோவுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ பேரிஷாக க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் இது வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு க்ளோஸ் வைக்கல, எனக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வெறும் விக்கு மட்டும்தான் வந்திருக்கு, நல்ல பெரிய விக்கு மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு, அப்போது இது வேலிடுன்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இதோடைய கண்டினியூட்டி என்ன ஆகும்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஆகும். ஸோ இதோடைய கண்டினியூட்டி அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய வேலிடான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது இது ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டராங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு வழி. நம்ம விக்கு மட்டும் இருந்துச்சுன்னா இட்ஸ் வேலிட் இல்லை. அப்போ வேலிட்னா என்ன, நமக்கு கேண்டில் வேலிடான லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான், நம்ம வேலிடான லோவிலேருந்து கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த டாபிக்ஸில் நான் இது லைவில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.